வெல்கம் கைஸ், இது உங்களோட சுகந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் சென்சாரை வச்சு உங்களால் ஒரு லைட்டர் இருக்கட்டும் எல்பிஜி கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸ் சென்சாரை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதை பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஒரு கேஸ் சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்பிஜி கேஸை டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சு. ஸோ முதல்ல இந்த கேஸ் சென்சாரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது விசிசி பின், ரைட் சைடில் இருக்கிறது விசிசி பின், அடுத்து இருக்கிறது கிரவுண்ட் பின், அடுத்து இருக்கிறது டிஜிட்டல் அவுட்புட், அடுத்து அனலாக் அவுட்புட். விசிசி பின்னில் 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் பின்னில் நீங்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவான கிரவுண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஜிட்டல் அவுட்புட். ஸோ நம்மளோட சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து அனலாக் அவுட்புட். ஸோ அதை ஏஓ. ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களோட அடினோவில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு அனலாக் பின்னை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் சென்சார் யூஸ் பண்ணும்போது ஒரு அவுட்புட் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸராக இருக்கட்டும், ஒரு எல்இடியாக இருக்கட்டும். ஸோ அது என்ன நடக்கும்னா, இப்போ இந்த எல்பிஜி கேஸ் டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கேஸ் சென்சாரில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பீங்க, த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ மாதிரி. ஸோ அதை பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகி அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அவுட்புட் பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படி இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கேஸ் சென்சார் வச்சு சீரியல் மானிட்டரில் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம Arduinoவோட கனெக்ட் பண்ணி ஒரு எல்பிஜி கேஸ் இந்த வேல்யூக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த அவுட்புட் ஒர்க் ஆகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோடோட ஸ்டார்ட்டில் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கான எல்லா வேல்யூஸையும் கொடுத்துட்றோம். லைக் நீங்கள் ஒரு அவுட்புட் என்ன நீங்கள் எல்இடி யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்இடி இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். லைக் எல்இடி இஸ் ஈக்குவல் டு அதுக்கான டிஜிட்டல் பின் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கணும். அடுத்து இன்ட்டு கொடுத்துட்டு ஸ்மோக் இஓ. ஸோ இப்படி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு எந்த அனலாக் பண்ண உங்களோட கேஸ் சென்சாரை யூஸ் பண்ணிங்கிறது இதில் கொடுத்துடணும். அடுத்து இன்ட் பார்த்திங்கன்னா சென்சார் த்ரெஷ். ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. ஸோ இதில் உங்களோட சென்சார் ஒரு இந்த பர்டிகுலர் கேஸ் லெவல் தாண்டி போச்சுன்னா அந்த சென்சார் மெயின் லைக் அதான் த்ரெஷ்ஹோல்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா பஸ்ஸரோ எல்இடியோ பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ லைக் இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா பஸ்ஸரோ எல்இடியோ பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆவரேஜான ஒரு ரூம் டெம்பரேச்சர் ரூமில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேறு மாறலாம். அதை பொறுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வேல்யூவே மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எல்பிஜி கேஸோட லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ பொறுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஒர்க் ஆகும். அடுத்து வாய்டு செட்டப்பில் பின் மோட் கொடுத்துட்டு பஸ்ஸருக்கான அவுட்புட் இன்புட் கொடுத்துட்றீங்க. பின் மோட் கொடுத்துட்டு ஸ்மோக்கியோ அது இன்புட். ஸோ அதுதான் உங்கள் கேஸ் சென்சார். அடுத்து சீரியல் பிகின் 9600. ஸோ இது பேசிக்காக நம்ம எல்லா சென்சார் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் கொடுக்கறது தான் சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணும்போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா வாய்ட் லூப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 கோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கோட். ஸோ அதை நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ அடுத்து நம்ம இஃப் சென்டென்ஸ் இதுதான் மெயின். ஸோ என்ன இதுன்னா அனலாக் சென்சாரோட வேல்யூ அனலாக் த்ரெஷ், அதாவது இந்த த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூக்கு மேலே அனலாக் சென்சாரோட வேல்யூ போச்சு அப்படின்னா நம்மளுக்கு பஸ்ஸர் டோன் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கொடுத்துட்றோம். அப்படி நடக்கலைன்னா நோ டோன், பஸ்ஸர் டோன் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டிலே கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்இடி இருந்துச்சுன்னா எல்இடி ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு ஹை அப்படின்னு கொடுத்துடணும். எல்ஸ்னால் எல்இடி லோன்னு கொடுத்துடணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான கோடும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வச்சு நம்ம அதோட எல்பிஜி கேஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.